அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்கள்ல லக்னம் முதல் 12 பாவங்கள்ல குரு பகவான் அமரும் பொழுது ஜாதகர்களுக்கு எப்படி பலன் இருக்குன்றதான் பார்க்க போறோம். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் சுபகிரகம். 100 கிரகம் ஒரு ஜாதகருக்கு நல்ல காரகங்களை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய கிரகம். அதுல முக்கியமா சொல்லணும்னா தனத்திற்கு முக்கிய காரகம் குரு பகவான் தான். அதுபோல் குழந்தை செல்வங்களுக்கு முக்கிய காரகம் குரு பகவான் தான். என்னதான் தனத்திற்கு ஆதிபத்தியம் 2ஆம் இடமாகவும் குழந்தைக்கு ஆதிபத்தியம் 5ஆம் இடமாக இருந்தாலும் குரு ஒரு ஜாதகத்துல நல்ல வலுவான நிலையில இருந்தாதான் அந்த ஜாதகருக்கு நல்ல குழந்தை இருக்கும். என்னதான் பணம் இருந்தாலும் பணத்தினால் திருப்தி அடைய முடியும், என்னதான் குழந்தைகள் இருந்தாலும் குழந்தைகளினால் திருப்தி பெற முடியும். தன் காரகங்களினால் திருப்தி பெறும் வலுவை காரக கிரகங்கள் தான் கொடுக்கும். அந்த வகையில 100% சுபகிரகமான இந்த குரு பகவான் ஒரு ஜாதகரை நல்ல மனிதராக இருக்க செய்வார். சமூகத்துல ஒரு ஜாதகர் நல்ல மனிதரா இருக்கிறாருன்னா அதுக்கு காரணம் குரு பகவான் தான். இறை நம்பிக்கை ஒரு ஜாதகருக்கு வருதுன்னா அதற்கு காரணம் குரு பகவான் தான். எதையும் கொடுக்க வேண்டும் என்ற மனதிற்கு முக்கிய காரக குரு பகவான் தான். இதை எப்படி சொல்றீங்க? காலபுருஷனுடைய 9ஆம் வீடு தனுசு மனை. தனுசு மனையும் மகர மனையும் அடிப்படையாக வந்ததுதான் தர்ம கர்மாதிபதி யோகம். அப்போ ஒரு மனிதனுக்கு தான தர்ம சிந்தனைகள் வர்றது, ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய எண்ணங்கள் வர்றது, பேங்கிங் பைனான்ஸ் செக்டர்களை வைத்திருக்கக்கூடியது குரு பகவான், தங்க நிறுவனங்களை வைத்திருப்பது குரு பகவான், போதனை செய்வது குரு பகவான், பூஜை புனஸ்காரம் செய்வது குரு பகவான். இதெல்லாம் அவருடைய தொழில் வகைகள் அமர்ந்துரும். ஆனா உண்மையான கருத்து, தன்னிடம் இருக்கும் பணத்தை பிறர் ஒருத்தர் தராருன்னா அவர் ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார். ஒரு குழந்தை சமூகத்துல கௌரவத்தை பெற்று தருதுன்னா அவர் தந்தையோட ஜாதகத்துல குரு நல்லா இருக்கிறார். ஒரு ஜாதகர் குறைந்த பணம் இருந்தாலும் அந்த பணத்தின் மூலியமாக பெரும் லாபம் அடைகிறாருன்னா அதுக்கு காரணம் குருஹானுடைய கடாச்சம் நல்ல முறையில இருக்கிறது. இவ்வளவு காரகங்களை கொண்டுள்ள குரு பகவான் ஒரு ஜாதகத்துல ஸ்தான பலத்தை பெற்று லக்னம் முதல் 12 பாவங்கள்ல இருந்தா என்னென்ன பலன்லாம் செய்வார்? இது நிறைய அப்பாயின்மெண்ட்ல கேள்வி உண்டு. 6ஆம் இடத்துல குரு மறைஞ்சிட்டார், 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார், 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டார், என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும்? அப்ப அவருடைய காரகங்கள் கிடைக்காதா அப்படின்ற சந்தேகம் நிறைய அப்பாயின்மெண்ட்ல நம்ம பாக்குறோம். அதுக்காக தான் இது ஒரு கிளியரிட்டியான வீடியோ. லக்னம் முதல் 12 பாவங்கள்ல எங்க அமர்ந்தாலும் அவர் ஸ்தான பலத்தோட அமர்ந்தார்னா தன் காரகத்தையும் ஆதிபத்தையும் கொடுக்க தயாரான கிரகமாயிடுவார். அந்த நல்ல காரகங்களான தனத்தையும் குழந்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய காரகங்களை கொடுத்துருவார். அதனால அதற்கு குரு உங்களுடைய ஜாதகங்கள்ல ஆட்சி உச்சம் பெற்ற நிலையோ, நீசபங்கமோ, பரிவர்த்தனையோ, வர்க்கோத்தமமோ, திக்கோளம் போன்ற உயரிய ஸ்தானங்களோட இருந்துட்டாருன்னா 100% உங்களுக்கு அந்த குரு கடாட்சம் கிடைச்சிரும். குருனால நல்ல பலன்கள்லாம் கிடைச்சிரும். அந்த வகையில லக்னத்தில் ஒரு ஜாதகருக்கு குரு இருக்கு, என்ன பண்ணுவார்? லக்னம்ன்றது எண்ணம் செயல் அத்தனையும் குறிக்கிறது லக்னம் தான். ஜாதகர் நேர்மையான மனிதர், வெள்ளந்தியான மனிதர் இருப்பார். தெரிந்தே ஏமாறுவான். சில இடத்தெல்லாம் என்னப்பா ஒன்னு அடிக்கடி ஏமாத்திரா இருந்தாலும் அவனுக்கு பணம் தெரிந்தே தனக்கு இது போதும் அவன் நல்லா இருக்கட்டும்ன்ற எண்ணம் கொடுக்கறது. ரொம்ப நல்ல பண்பு உள்ளவரா இருப்பார். தெரிந்தும் ஏமாறக்கூடிய தன்னம்பிக்கை இருக்கும். திப்பலம் பெறுவார். லக்னத்துல நேர்மை, எல்லோரையும் மதிக்கக்கூடிய, எல்லோரிடமும் ஒரு தன்மையோடு பழகக்கூடிய குணம் இருக்கும். இது எல்லாருக்குமே அப்படிதான் இருக்குமானா சில லக்னங்களை சொல்லலாம். இப்ப ரிஷப லக்னம், துலா லக்னத்துல பிறந்த குரு அவயோகராச்சே, அங்க லக்னத்துல இருந்தா என்ன பண்ணுவார்? அந்த குரு அதே தன்னடக்கத்தை கொடுப்பார். ஆனா பிறரால் நிகழ்ச்சி செய்யப்படுவார். மற்றவங்க எல்லாம் பார்த்து லக்னத்துல துலாத்துல ரிஷபத்துல குரு மட்டும் இருக்கிறார், கூட சனி இருக்கிறாருன்னா நல்ல விஷயம், நல்ல பலன்கள் உண்டு. குரு மட்டும் இருக்கிறாருன்னா இவருடைய அந்த குணங்கள், அந்த பண்புகளை இவங்கிட்டே ஒண்ணும் இல்லை, இவன் எல்லாத்தையும் மற்றவங்களை கொடுத்துட்டு இருக்கிறான் அப்படின்னு உறவினர்களால ஒரு புகழப்படாம அல்லது தன் குடும்பங்களே கொஞ்சம் கஷ்டப்படுத்துற சூழல்லாம் ஏற்படும். ஆனால் லக்னத்தில் குரு இந்த பண்புகளை வெளிப்படுத்துவார். எல்லோரிடமும் தன்மையோடும் பண்பாகவும் பண்பாட்டோடும் பழகக்கூடிய நிலையும் ஆன்மீக சிந்தனைகளையும் ஆன்மீக எண்ணங்களையும் கொடுக்கும். இதெல்லாம் இந்த லக்ன குரு கொடுப்பார். இவரே எங்கு சென்றாலும் கௌரவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவரா இருப்பார். அதுபோல் நல்ல குழந்தைகள் இருக்கும். குழந்தைகளினால் எதிர்காலத்துல ஆதாயம் பெறக்கூடிய ஜாதகராக இருப்பார். 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். தனக்காரகர் அந்தனன் தனித்த அவதிகள் மெத்த. அந்த வகையில 2ல தனித்த குரு இருந்தாருன்னா கொஞ்சம் தாமதப்பட்டு குடும்பம் உருவாக்குறார், இல்ல தனத்திற்கு போராட செய்கிறார். எதுவாயினும் ஜாதகர் நேர்மை பண்பு மாறாதவர். இவருடைய குடும்பம் ஒரு கோவிலை போன்று நல்ல ஒரு அன்பானவர்கள். நிறைய வீடுலாம் பாத்தீங்கன்னா பொருளாதாரம் இருக்காது, ஆனா அந்த வீட்டுக்குள்ள போனீங்கன்னா அந்த வரவேற்கக்கூடியதா இருக்கட்டும், விருந்தோம்பலா இருக்கட்டும், இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஒரு கூரை குடிசையாக இருந்தாலும் வரவேற்பும் விருந்தோம்பலும் மிகவும் அருமையா இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த 2ஆம் இடம் தான். அதனாலதான் எப்பாடுபட்டாலும் மேன்மக்கள்ன்ற ஒரு அமைவுகளுக்கு 2இல் குரு இருக்கிறவங்க ரொம்ப நேர்மையான நபர், எல்லோரிடமும் நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்கள். வார்த்தைகள்லாம் ரொம்ப மேன்மைப்பட்ட வார்த்தைகள், மற்றவர்களை ஊக்குவிக்கும் மாதிரி இந்த வார்த்தைகள்லாம் அமைஞ்சிடும் ஜாதகர்களுக்கு. அதுபோல் உணவுகளை நல்ல முறையில் சுபிச்சமாக சாப்பிடக்கூடியவர்கள். எதை எடுத்தாலும் சாப்பிடுறது இல்லாம இதுதான் பர்டிகுலரா சாப்பிடணும் என்ற விதிகளைக்குள்ளவர். 3ஆம் இடத்துல குரு, முயற்சி பாவத்துல குரு இருந்தா கொஞ்சம் கோழத்தனம் வந்துடும். எதையுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யலாம், உடனே சடனா முடிவெடுக்காம கொஞ்சம் பய உணர்வுகளை கொடுக்கிறார். இருந்தாலும் 3ஆம் இடத்துல சகோதரி இருக்கும் பொழுது ஆதாயம் அதிகமா கிடைக்குது, சகோதரனாலும் ஆதாயம் அதிகமா கிடைக்குது.
ஆனா அந்த 3ஆம் இடத்து குரு சுயமுயற்சியை கொஞ்சம் குறுக்கி கொடுக்கிறார். ஜாதகர் கொஞ்சம் யோசிக்கிறார். சமூகத்துல நம்ம குடும்பம் இருக்கும்பொழுது நம்ம ஒரு சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு நல்ல விஷயமா இருந்தா கூட மற்றவங்களுக்கு சப்போர்ட் எடுக்குன்னா ஒரு நிமிடம் யோசித்து செய்கிறார். இந்த பண்புகள்லாம் 3ஆம் இடத்தின் ஆதிபத்திய கிரகம் நல்ல வலுவா இருந்துட்டாருன்னா நேர்மையா இருந்துருது. வலு இல்லைன்னா தன்னை ஒரு பின்தங்கி ஓரளவுக்கு தன்னை செக்யூராகவே எப்பவும் இருக்கணும், வேற எந்த வம்பு சும்புக்கும் போகக்கூடாது, நல்லதே இருந்தா கூட வேண்டாம் அப்படின்ற அந்த விலகி செல்லக்கூடிய நிலையை கொடுக்கிறார். அதுபோல் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு செயலை செய்வதற்கு முன்பு பல முறை யோசனைகளை கொடுக்கிறார். 4ல் குரு தாய்பாவம், நல்ல தாய், திறமையான தாயாக தாயாருக்கு இருக்கும், நல்ல கல்வி அறிவு உண்டு, ஞானம் உண்டு, ஜாதகருக்கு உடனே வித்தையெல்லாம் கத்துப்பார். 4ஆம் அதிபதி ஸ்தான வலதையை பெற்றுட்டாருன்னா சூப்பரா வித்தை கற்றுக்கிட்டவர். நல்ல வீடு அமையும், வாகனங்கள் ஜாதகருக்கு அமையும், வீட்டிற்கு செல்லும் போது வீட்டில் ஒரு நிம்மதி பிறக்கும். ஒரு வீடு கட்டக்கூடிய அந்த வீட்டுல நிம்மதியான சூழல்கள்லாம் நிகழும். லக்ன யோகரா இருந்துட்டாருன்னா அந்த 4ஆம் இடத்துல இன்னும் சுபிட்சமாக வளர்த்து கொடுத்து விடுவார். லக்ன அவயோகரா இருந்துட்டாருன்னா வீடு கட்டுறதுக்காகவே பிரச்சனையை கொடுப்பார், கல்விக்காகவே பிரச்சனையை கொடுத்துட்டு இருப்பார். லக்ன யோகர் அவயோகருக்கு தகுந்தார் போல பலன் மாறும். ஆனால் பொதுவான விதி வேண்டாம். ஒவ்வொரு ஜாதகத்திற்கும் குரு யோகராவும் செயல்படுவார், அவயோகராவும் செயல்படுவார். அதை நம்ம இன்னொரு வீடியோல கூட பார்த்தலாம். இது பொதுவான பண்புகள். அப்ப ஜாதக வித்தையில கெட்டிக்காரரா இருப்பார். 5ல் குரு பெண் குழந்தைகள் அதிகமா இருக்கும். அந்தணன் தனித்து நிற்க காரகத்தை தடுப்பார். குழந்தைகள் எப்பொழுது தாமதப்படும், கொஞ்சம் லேட்டா திருமணமே நடக்கும். 5ஆம் இடத்துல குரு 31 வயசுக்கு அப்புறம் திருமணம் நடக்கிறது, அல்லது குழந்தைகள் ஒரு 35 வயதிற்கு பிறகு பிறக்கிறது. ஒருவேளை 27 வயது 25 பிறகுதுன்னா பெண் குழந்தைகள் பிறக்கிறது. இது போல அமைவுகளை கொடுக்கிறார். அதுபோல் கௌரவமான பூர்வீகம், கௌரவமான முன்னோர்கள், நல்ல பின்புலத்தை கொண்ட ஜாதகர் விளங்குகிறார். அதுபோல 5ஆம் இடத்து குரு பகவான் ஜாதகருக்கு மன உறுதியை கொடுக்கிறார், ஆன்மீக சிந்தனையை கொடுக்கிறார். பூர்வ புண்ணிய ஆசீர்வாதம் என்பதனால மனதில் அப்பப்ப இறைவர்கள் காட்சி தருவது அல்லது இறை சிந்தனைகள் அதிகமா வரதெல்லாம் நடக்கிறது இந்த 5ஆம் இடத்து குரு தான். தாமதப்பட்டு குழந்தைகள் என்றாலும் கௌரவத்தை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளினால் ஆதாய அமைவுகளை கொடுக்கிறார். 6ஆம் இடத்துல குரு யோகரா இருந்துட்டாருன்னா அருமையான வேலை வாங்கி தரார். அரசாங்கமோ பிரைவேட் செக்டரோ ஆதிபத்தியம் அரச கிரகத்தின் பிற வலுவை பார்த்து கௌரவமான வேலை, பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறது, பணம் பங்கு பரிவர்த்தனை, கூட்டாளிகள் சம்பந்தப்பட்டது, பைனான்ஸ் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள்ல இருக்கிறது, ஒரு அலுவலகத்துல பெரிய மேனேஜர் கிரேட்ல இருக்கிறது அல்லது பெரிய பெரிய பொசிஷன்ல இருக்கிறதுலாம் இந்த 6ஆம் இடத்து குரு கொடுக்குறார். அதுக்கு தகுந்தார் போல லக்ன அவயோகரா இருந்தாருன்னா வேலை செஞ்சே அவருடைய வாழ்க்கை போயிடும், கடன் கட்டியே அவருடைய வாழ்க்கை போயிடும். லக்ன யோகரா இருக்கிறாருன்னா கடனை குறைக்கிறார். ஆனால் இப்பொழுதுமே உடல் ஆரோக்கியங்கள் அவ்வப்போது ஏதோ ஒரு சின்ன சர்க்கரையோ இல்ல சுகர்னு சொல்லக்கூடிய ஒரு வியாதி, இந்த கண்டினியூவான ஒரு டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடை கொடுத்து விடுகிறார். என்னவா இருந்தாலும் யோகரா இருந்தாலும் அவயோகராக இருந்தாலும். காரணம் குரு 6ல் இருப்பது யோகமானா 6ஆம் இடத்து குரு நல்ல பதவி நல்ல அதிகாரத்தை கொடுத்துறார். ஒண்ணு கடனை கொடுக்கிறார், அந்த கடனை கடைசி வரைக்கும் கட்டுற மாதிரி கொடுக்கிறார், இல்ல நோயை கொடுக்கிறார் கடைசி வரைக்கும் அனுபவிக்கிற மாதிரி. எப்படி இதை எதை வைத்து பார்க்கணும்? நோய் அப்படின்னும் பொழுது சனி பகவான், கடன்னது சனி பகவான் நீர் ராசியிலயா நிலத்து ராசியிலயா இருக்கிறான்றதை வச்சு அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். 7ஆம் இடத்துல குரு நல்ல பார்ட்னர், துணைவர், அருமையான துணைவர், கௌரவ குடும்பத்திலிருந்து வருவார், நல்ல பின்னணியோடு வரக்கூடிய துணைவராக ஜாதகருக்கு அமையும். அதுபோல கூட்டாளிகள் நல்ல கூட்டாளிகளாக இருப்பார்கள், ஒன்றாக சேர்ந்து பிசினஸ் பண்ணும்போது நல்ல விஷயம் இருக்கும். லக்ன யோகரா அவயோகரான்றதை பொறுத்து அந்த பார்ட்னரால எந்த அளவுக்கு ஒரு யோகத்தை அனுபவிப்பார்ன்றதை பார்க்கலாம். கூட்டாளிகள் ஒரு சப்போர்ட்டிவ் நபரா இருப்பாங்க. 8ஆம் இடத்துல குரு மறைவு பெற்ற நிலையில தனக்காரர் குழந்தைக்காரர் மறைஞ்சிட்டாரே பயம் இருக்குமா? 8ஆம் இடத்துல குரு இருக்கிறது பூர்வீகத்திலேருந்து வெளியே இருக்கிறவங்களுக்கு ஆதாயம். லக்ன யோகரா இருந்தாருன்னா பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடும், லக்ன அசுபரா இருந்தாலும் பூர்வீகத்தை விட்டு வெளியே போயிடும். வேறு இடங்கள்ல இருக்கிறது யோகம், வெளிநாடு தூர தேசங்கள் யோக பலனை கொடுக்கிறது. கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் தவிர்த்துக்கணும் இந்த 8ல குரு இருக்கிறவங்க. 9ஆம் இடத்து குரு தந்தை நல்ல கௌரவமானவர், புகழ் பெற்றவர், சமூகத்துல ஒரு அங்கீகாரம் பெற்றவர், நேர்மையான நபர் என்று பெயர் எடுத்தவர். ஜாதகம் உடனே கையில இருக்கிறத எடுத்து கொடுத்துருவார். அதுபோல ஆன்மீக பயணங்கள் ஆன்மீக பிரயாணங்கள் இருக்கும், தொலைதூர பிரயாணங்கள்லாம் அதிகமா இருக்கும். அந்த பிரயாணங்கள் அதிகமா கோவில் வழிபாடுகள்லாம் இருக்கும், மதச்சார்ந்த மத வழிபாடுகள் அதிகமா இருக்கும். கொடுக்கும் மனம் கொண்டவராக ஜாதகர் இருப்பார், தந்தையும் கொடுக்கும் மனம் கொண்டவராக இருப்பார். 10ஆம் இடத்துல குரு பொதுவான பழமொழி, 10ல் குரு நிற்க தொழில் பதவி பறிபோகும் அப்படின்ற விதி இருக்கு. அது பொதுவான விதிகள் தான், சுய ஜாதகத்துல அப்ளிகபிள் இல்ல. ஜாதக தங்கம் வியாபாரம் பண்றது, மோட்டிவேஷனல் சம்பந்தமா பண்றது, கோவில்கள்ல வேலை செய்வது, நிதி நிறுவனங்கள்ல வேலை செய்யறது, அதோட மட்டும் இல்லாம ட்ரஸ்ட் சேரிட்டி வச்சு நடத்துறது, கோவில் அர்ச்சர்கள் போன்ற தொழில்கள்ல இருக்கிறது, கவர்மெண்ட் துறைகள்ல உள்கட்டமைப்புகள்ல ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய தொழில்கள் இருக்குது. தொழில் செய்தா இதை சம்பந்தமான தொழில்களை ஜாதகர் எடுத்து செய்யறதெல்லாம் இந்த குரு 10ல் இருக்கும்போது நினைக்கிறது. ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் எல்லாம் இந்த 10ஆம் இடத்து குரு பகவான் கொடுத்து விடுகிறார். அதற்கு அங்கு அவர் ஸ்தானபலத்தோடு அமர்ந்திருந்தார்னா கண்டிப்பா செஞ்சிடறார். 11ஆம் இடத்து குரு தனக்காரகர் 11ல தன குருதசை வருது. 11ஆம் இடத்து குரு யோகராக மட்டும் இருந்து விட்டார் என்றால், லக்னத்திற்கு யோக நிலையில் இருந்து விட்டார் என்றால் மிகப்பெரிய விசேஷம்.
மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம். அந்த குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறது, தனம் 2-3 தனம், 2-3 வேலைகள் இருக்குது, 2-3 பிசினஸ் பண்றது, மல்டிபிள் இன்கம். ஒரு வழியில இன்கம் இல்லப்பா, இதை நம்பி வாழ்க்கையில மறு இன்பத்தை இந்த 11ஆம் இடத்துக்கு குரு கொடுக்குறார். 12ஆம் இடத்துக்கு குரு அயன சயன போகமான விரயஸ்தானத்தில் குரு, ஆன்மீக மோட்சம் ஞான இடமான அந்த 12ஆம் இடம். ஒரு நாளின் முடிவு முத மனிதனுடைய அத்தனை முடிவுகளும் 12ஆம் இடத்துல தான் இருக்கு. இப்படிப்பட்ட இந்த 12ஆம் இடத்திலே குரு இருப்பது மிகப்பெரிய விசேஷம். ஜாதகருக்கு ஆன்மீக சிந்தனை, ஆன்மீக எண்ணம் இருக்கு. சக மனிதனிடமிருந்து இறைவனை பார்ப்பார், சக மனிதர்கள் மூலமும் இறைவனை பார்ப்பார். அந்த அளவுக்கு ஞானம் கொண்டவர். மோட்சப்பிறவியாக சொல்லப்பட்டுள்ளது 12இல் குரு. யோக நிலையில் இருந்தால் நீங்கள் மிகவும் வாழ்க்கையினுடைய அத்தனை சுகபோகங்களையும் அனுபவித்து செல்பவர். வெளிநாடு தூரதேச வெற்றிகள் உண்டு. வெளிநாடு தூரதேச வாழ்க்கையில பெரும் யோகா அமைவுகளை பெறுவீர்கள். லக்னம் முதல் 12 பாவம் பார்த்தோம். இதுல குருவனுடைய நிலைப்பாடு எப்பொழுதுமே தனித்து இருக்கக்கூடாது. அந்தணன் தனித்து நிற்க அவதிகள் மெத்த உண்டு. ஏன்னா முழு சுபகிரகம், முழு ஒளி கிரகம் எப்பொழுதுமே ஒளியா இருக்கக்கூடாது. மனித வாழ்க்கை என்பது மாசுபட்ட வாழ்க்கை. எனவே குருவோடு சனி தொடர்பு அல்லது உங்கள் லக்ன யோகர்கள் தொடர்பு மிகப்பெரிய விசேஷம். சனியோ செவ்வாயோ தொடர்பு கொண்டு குரு இருந்துட்டாருன்னா நல்ல விசேஷம், நல்ல விஷயம், நல்ல பலனை கொடுக்கும். லக்னத்திற்கு யார் யோகரோ, இருள் கிரகம் யார் யோகரோ அவர் தொடர்பு இருந்தாருன்னா அந்த குரு அதிகபட்ச யோகங்களை செய்து விடுகிறார். ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.